காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு நிலையான அமைதி. திருமறையின் ஆதார வசனம் யோவான் 14:27. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். முதலாவது தியான பகுதியாக யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 31 வரையிலும் சேர்ந்து படிப்போம். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். நிலையான அமைதி. அருமையானவர்களே, மனித சமுதாயம் உருவாகிய அன்றே சண்டை போடும் குணமும் பகைமை உணர்வும் உருவாகிவிட்டது. உலகில் இறைவனால் உருவாக்கப்பட்ட முதல் குடும்பத்திலேயே பகை உணர்வு, பொறாமை, கொலை உணர்வு உண்டானது. இன்றைய சமுதாயத்தின் ஏராளமான வன்முறைகள், கொலைகள், பகைகள், விரோதங்கள் வளர்ந்து கொண்டு வருகின்றது. நிலையான சமாதானம், நிலையான அமைதி எங்கு இருக்கின்றது என்று மக்கள் தேடி அலைகின்றனர். யோவான் 17:14-27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு ஏற்கனவே மத்தேயு தீர்க்கதரிசி மூலமாக தன்னுடைய மலை பிரசங்கத்திலே கூறியுள்ளார். யார் தனது வார்த்தையாலும் செயலாலும் ஒருவரை பாவத்திலிருந்து விடுபடவும் அவர் தனது இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்கவும் வழி நடத்துகிறாரோ அவரே சமாதானம் செய்யும் நபர். ஒருவேளை நீங்களாக அது இருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியத்தை, அவருடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்க, அவர்களுடைய அந்த ஜனங்களுடைய இருதயத்தை தேவனிடத்தில் ஒப்படைக்க வழி நடத்துகிறீர்களா? நீங்களே சமாதானம் செய்யும் நபராக இந்த உலகத்திலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம் கொள்ளலாம். பாவத்தினால் மனிதன் சமாதானத்தை இழந்து போனான். இயேசு இரட்சகர் நமக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து இந்த மாபெரும் சமாதானத்தை அவர் மூலம் பெற்றுக்கொள்ளும் வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து இப்படி சமாதானம் பண்ணியிருக்கிறார். இதை நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 வரையிலும் கற்றுக்கொள்ளலாம். பவுல் அப்போஸ்தலர் நமக்கு மிக தெளிவாக அங்கே காண்பித்திருக்கிறார். அருமையானவர்களே, பிதாவானவர் தம்மை அனுப்பின சமாதான நோக்கத்தை வெற்றியாய் நிறைவேற்றின நமது ஆண்டவர் நம்மையும் சமாதானத்தின் தூதுவர்களாக இந்த உலகத்தில் அனுப்பியிருக்கிறார். நாமும் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தின் தூதுவர்களாக செயல்பட இன்று காலையிலே நாம் ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளோம். நிலையான அமைதி பெற பகை உணர்வு மறைதல் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அவசியம். அருமையானவர்களே,
வன்முறை சூழலிலே அமைதி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 4 சொல்லுகிறது, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை என்று. ஏசாயா 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை படிக்கிறேன். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுக்கும் ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஒரு நல்ல செய்தி. வன்முறை சூழலில் அமைதியை இறைவன் விரும்புகிறார். இந்த உலகம் எப்போதும் சமாதானத்தோடு இருக்கதான் நம்முடைய இறைவன் விரும்புகிறார். ஆனால் வன்முறை, தீவிரவாதம், அழிவு இவைகளுக்குள் சென்று விட்டதோ என்ற எண்ணம் எல்லார் மனதிலும் ஏற்படுகின்றது. வன்முறை என்பது பொதுவான வார்த்தையாயிருந்தாலும் இதன் பொருள் சூழலுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. வன்முறை சூழலில் அமைதி அல்லது ஒரு நிலையான அமைதி ஏற்பட வேண்டுமென்றால் அது உங்களிலிருந்து தனிநபராக அது முதலாவதாக தோன்ற வேண்டும். பாபிலோனியர் எருசலேமை சிறைப்பிடித்த போது ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். கலக்கத்தோடு சமாதானமற்றிருக்கின்ற நிலையில் சமாதானத்தோடு இருக்கும் இயக்கத்தை ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5ஆம் நூற்றாண்டிலே ஹெரிக்லிட்டஸ் என்பவர் யுத்தம் எல்லாருடைய தந்தை, எல்லாருடைய ராஜா என்று போதித்தார். ஆனால் 1900 ஆண்டில் நிட்சே என்பவர் யுத்தம் எல்லாவற்றையும் அழிக்கின்றது என்று குறிப்பிட்டார். இது உண்மை. வன்முறை அழிவை உண்டு பண்ணுகிறது. அருமையானவர்களே, இன்று சுற்றி இருக்கின்ற நீங்கள் வாழுகின்ற தேசங்களிலே அல்லது ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சி ஊடகங்களிலே நம்முடைய மனம் எதிர்பார்ப்பது அல்லது பார்ப்பது எல்லாமே வன்முறை, கொலை, கொள்ளை, தீவிரவாதம், அழிவு என்று சொல்லிதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா கண்ட தீர்க்க தரிசனத்தின்படி பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள் என்று சொல்லி ஏசாயா 2வது அதிகாரம் வசனம் 4 படிக்கிறோம். அருமையானவர்களே, பட்டயங்கள் மண்வெட்டிகளாக மாற்றப்படும் போது உழைப்புக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. இப்படி எல்லாரும் உழைக்கின்ற போது தேசம் செழிக்கின்றது. செழிப்பான தேசத்தின் தானியங்களை அறுப்பதற்கு ஈட்டிகளை கதிரறுக்கும் அரிவாள்களாக மாற்றி தானியங்களை சேகரிப்பதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த நிலை இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட நீங்களும் நானும் உழைக்க வேண்டும், முற்பட வேண்டும். இந்த பகுதி ஏசாயா 2:4 சொல்லியிருக்கிறது, ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்தில் நடப்போம், வாருங்கள் என்று சொல்லி அறைகூவல் விடப்படுகிறது. உடைய காதுகளில் தொனிக்கிறதா? யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் நான் வாசித்த பிரகாரம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று வாக்குரைக்கிறார் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மீண்டும் 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருக்கின்ற நம்முடைய தந்தையாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்தை பாருங்கள். அவர் ஒரு நாளும் வன்முறைக்கு சார்ந்து பகர்வர் அல்ல, வன்முறைக்கு ஒத்துப்போவர் அல்ல. அருமையானவர்களே, வன்முறை சூழலே அமைதி உண்டாக பல முயற்சிகளை எடுத்தவர். அவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயத்திலே நல்ல சிந்தை வரட்டும். ஒவ்வொருவருடைய தனி மனதிலே நீங்கள் குழுக்களாக கூடி பேசும்போது, நண்பர்களாக பேசும்போது, எழுதும் போது நீங்கள் ஞானமுள்ளவர்களாக அமைதலை உண்டு பண்ணும் நபர்களாக நீங்கள் மாற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் வன்முறைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் வன்முறையற்ற நிலையை உருவாக்க புனித பிரான்சிஸ் ஜெபிக்கின்ற வண்ணமாக நாமும் ஆண்டவரே என்னை ஒரு சமாதானத்தின் கருவியாக மாற்றும் என்று வேண்டுவோமா?
சிந்தனைக்காக வன்முறையற்ற வாழ்வே அமைதி தருகின்ற வாழ்வு. ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்களை மீட்டுக் கொண்டவரே, எங்கள் இரட்சகரே, சிலுவையிலே மரித்தவரை உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நிலையான அமைதி அது உம்மிடமிருந்து தான் வருகிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோட வாழ்க்கையில வந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை, முதலாவது என்னை ஒரு சமாதானத்தின் கருவியாக மாற்றும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். என்னை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் திருச்சபையை மாற்றும், என் உடன் விசுவாசிகளை மாற்றும், எங்கள் ஊரை மாற்றும், எங்கள் தேசங்களை மாற்றும் அப்பா. ஸ்தோத்திரம். தலைவர்களாக நாங்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட வன்முறை சூழலிலே அமைதி காணும் நபர்களாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே பயன்படுத்தும், சமாதானத்தின் கருவிகளாக பயன்படுத்தும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.